Did you really think I'd just forgive and forget? No. After catching you with her, you blush and run. ஹே காய்ஸ், ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். சாரிடா நான் எஃப்எஃப் போடாமல் இருந்ததுக்கு. நீங்கள் கேட்டிருந்தீங்க எவில் ப்ளே பை போடுங்கக்கா ப்ளீஸ்ன்னு. சாரிடா, நான் கண்டிப்பாக எவில் ப்ளே பை போட ட்ரை பண்ணுறேன். ஓகேயா? நான் இப்போ வந்து உங்களுக்கு புது எஃப்எஃபோடு தான் வந்திருக்கேன். எவில் ப்ளே பை அளவுக்கு வருமானு தெரில, பட் நம்ம அந்த எஃப்எஃப்பை பார்க்கலாம்டா. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் எவில் ப்ளே பை போடுறேன். ஓகேயா? கோச்சிக்காதீங்க. ஓகேடா, நம்ம எஃப்எஃபோட நேம் என்னென்னா கேங்ஸ்டர் ஹஸ்பண்ட் தான். நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஜேகே தான். ஓகேடா, நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஓகேடா, ஸ்டார்டிங் பார்ட்டில் யாரோ ஒரு காரில் வந்து ஒரு பர்சன் காலில், மச்சான் எனக்கு அவள் வேணும்டா, நீ என்ன பண்ணுவெல்லாம் எனக்கு தெரியாது, அவள் வேணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இன்னொரு சைட்லேருந்து, டேய் இருடா, தேட்டு இருக்கோம்ல, கண்டிப்பாக அவன் காலில் கீழே போடுறேன்டா அவளை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு காலை கட் பண்ணுறாங்க. கார் வந்து ஸ்பீடாக வந்து ட்ரைவ் பண்ணி ஒரு மேன்ஷனுக்கு கார் போகுது. அவர் காரில் இறங்கி உள்ளே போகிறாரு. அப்போ ஒரு வாய்ஸ், டேய் ஜேகே, இன்னும் அவளை தேடி எவ்வளோ தாண்டா கொடுமைப்படுத்துவ, அவள் பாவண்டா, விட்டுடு அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸு. அப்போ வந்துட்டு, தேங்கா நீ மூடன்னா எனக்கு தெரியும் என்ன பண்ணணுன்னு. அப்போ வந்துட்டு டேங் சொல்கிறான், ஜேகே அவள் பாவண்டா, அவள் திரும்பி உன்கிட்ட தான் வருவா, அவளை கொடுமைப்படுத்தாமல் பார்த்துக்கோடா அப்பயாச்சு அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறான். அவள் பக்கத்தில் இருக்க ஃப்ளாரை கீழே போட்டு ஜேகேக்கு ரொம்ப கத்துறான். டேய் தேங்கா, அவள் கிடைச்சா போதும்டா, நான் ப்ரின்சஸ் மாதிரி பார்த்துப்பேன்டா, சத்தியமாடா. டேய் எனக்கு அவள் வேணும்டா, அவள் மட்டும்தான்டா வேணும், நான் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சுடா. டேய் இப்போ பாரேன், என் கை காலெலாம் நடுங்குது மச்சான், அவள் இல்லாமல் எனக்கு முடியல மச்சான், சத்தியமா. டேய் ப்ளீஸ்டா, அவளை என்கிட்ட வர சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஜேகே ரொம்ப கத்தி டேங்கை ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுகுறான். அதோட வந்துட்டு இன்னொரு வாய்ஸ் வந்து கேட்குது, டேய் ஜேகே உன் காலில் போடுறேன்னு சொன்னேன்ல, அவளை கண்டுபிடிச்சிட்டேன்டா மச்சான். டேய் குஞ்சா, நீ என்ன கேட்டாலும் செய்கிறேன்டா, அவளை குடுடா என்கிட்ட ப்ளீஸ்டா, குட்ரா. டேய் என்னடா, கொடுக்குறேன்டா, ஆனால் ஒரு கண்டிஷன், அவளை எதுவும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, நான் அவளை தரேன், அவள் தான். டேய் அவள் என் உயிரிடா, மறுபடியும் அப்போல்லாம் பண்ண மாட்டேன்டா, சத்தியமாடா. டேய் குட்ரா, டேய் சைனீஸா, குட்ரா அவளை ப்ளீஸ்டா. சரி என்னமோ, அவன் பேஸ்மெண்ட்டில் தான்டா இருக்கா ஜேகே, அவள் வந்துட்டு பயத்தில் அந்த சைடு போயிருக்கா போலடா, சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. சரி வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு 3 பேரும் வந்து போகிறாங்க. அங்கே பார்த்தா நீங்கள் ஃபெயிண்ட் ஆகி போய் உட்காந்துருக்கீங்க. ஒரு இது மேலே வந்து அந்த செவர் மாதிரி இருக்கும், ஒரு வால் மாதிரி இருக்கும், அதில் அப்படியே வந்து சாஞ்சி அப்படியே உட்காந்துருக்கீங்க, ரொம்ப உங்களுக்கு முடியல. அப்போ வந்துட்டு ஜேகே உடனே ஓடி வந்துட்டு உங்கள் ஹெட்டை வந்து அவன் லேப்பில் வச்சு, எந்திரிடி, நான் உன்னை இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டோம் ஒயான் எந்திரி, என்ன இப்போலாம் பண்ணாத, டேய் மச்சான் ப்ளீஸ்டா, இவளை எந்திரிக்கா சொல்கிறா அப்படின்னு வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுகுறான் கதறி. அப்போ வந்து உடனே டாக்டருக்கு கால் பண்ணி ஒயனை கால் பண்ணிட்டான். ஒயனை வந்துட்டு ஜேகே வந்து பெட்ரூமுக்கும் தூக்கிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறான். அப்போது டாக்டர் வந்து பார்த்துட்டு, ஜேகே டோன்ட் வரி, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட்,
அப்படின்னு சொன்னோன்னே ஜேகேக்கு அழுக தாங்கலை. ஃப்ளாஷ்பேக் போய் என்னாச்சுன்னு பார்க்கலாமா? நீங்கள் ஜஸ்ட் நவ் தான் எஸ்கேக்கு வந்து ரீச் ஆகுறீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஏய் நிவி, எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குடி. காலேஜெலாம் எங்கே படிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. நிவி உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நீங்களும் 2 பேருமே தான் எஸ்கேயில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதோட வந்துட்டு நிவி சொல்கிறான், ஆமாடி ஒயன், எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. காலேஜு கூட ஜாயின் பண்ணிட்டோம், டுமாரோ போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் உங்கள் ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டின்னருக்கு வெளியில் வரீங்க. அப்போ ரோடில் ஒரு கூட்டமாக இருக்குது. நீங்கள் போய் பார்க்குறீங்க, ஒரு மேன் வந்து பிளாக் ஷர்ட்டு ஆமாம் போட்டுட்டு இன்னொருத்தன் ஹெட்டில் கன்னை வச்சுட்டே இருக்கான். அவன் ஃபேஸ் உங்களுக்கு அவ்வளோவா தெரியல, நீங்கள் பயந்துகிட்டே பார்க்குறீங்க. அப்போ வந்து அந்த கன் வச்சுருக்கான்ல பிளாக் ஷர்ட் மேன், அவன்கிட்ட அவங்க பாடி கார்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, பாஸ் இங்கே வேணாம், நம்ம பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவட வந்துட்டு, ஏய் உன்னை அங்கே வந்து வச்சுக்கிறேன்டா அப்படின்ற பிளாக் ஷூட் போட்டவன் வந்து காருக்குள்ளே ஏற வரான். நீங்கள் அந்த காருக்கு பக்கத்தில் தான் நிற்கிறீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க, பட் மாஸ்க் போட்டிருக்கான். ப்ளே வந்து சடனாக அவங்க 2 பேருக்கும் வந்து ஐ கான்டாக்ட் போகுது. 2 or 3 minutes வச்சுக்கண்ணை வைக்காமல் பார்க்குறீங்க 2 பேரும். அப்போ வந்துட்டு உங்கள் 2 பேருக்குமே அறியாமல் அவங்களுக்கு என்னன்னே தெரில, அந்தளவுக்கு வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே 2 பேரும் ஐ கான்டாக்டில் அப்படியே மெல்ட் ஆகிறீங்க. அப்போ வந்துட்டு நிவி, ஒய்யான் வாடி போகலாம் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறா இழுத்துட்டு. அப்போ வந்துட்டு அந்த பர்சன் உங்களை பார்த்தார்ல, அவர் சொல்கிறாரு, காட்ஸ் அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸு எனக்கு வேணும் இம்மிடியட்லி, ஓகேயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அந்த காட்ஸும் ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதோடு வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் காலேஜ் போகிறீங்க, எல்லாம் சூப்பராக போகுது. பட் ரிட்டன் வரப்போ, நிவி நீ போ, நான் வரேன் ஓகேவா? ஏன்டி ஒரு மாதிரி இருக்குது, நான் அப்புறம் வரேன், நீ போடி அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. தென் நீங்கள் தனியாக நடந்து போகிறீங்க. அப்போது ஒரு பிளாக் காரில் வந்து ஒரு பிளாக் கார் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிது. உங்களுக்கு அதுக்கடுத்து என்னாச்சுன்னே தெரில, எல்லாமே பிளாங்க் ஆகிடுது. ஆஃப்டர் 2 hours வந்து நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பிக் பெட்ரூம் பக்கத்தில் யாரோ இருக்காங்க. ஐயோ, யார் சாரி, என் நேம் வந்து ஜியான் ஜங்குக், நான் ஒரு பெரிய கேங்ஸ்டர். ஐயோ பயப்படாதீங்க என்னை பார்த்து அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஜேகே பேசுகிறான். என்னை விட்டுடுங்க ப்ளீஸ், என்னை விட்டுடுங்க, உன்னை விடவாடி தூக்கிட்டு வந்தா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சிடி, ஜேகேக்கு அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு உங்ககிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் வரான். பட் உன்னை பிடிச்சது அந்த கண், அந்த பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஜங்குக் ப்ளீஸ் லீவ் மீ, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் அழுவுறீங்க. அப்போ வந்து ஜேகே சொல்லலாம், ஷட் அப் மிஸ் ஒயன், நோ 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 டு பி மிஸ்ஸஸ் ஜியான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜங்குக் பேசுகிறான். தென் நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. ஜேகே அப்படியே சாஃப்ட் ஆகிட்டு, ஏய் அழாதடி, எனக்கு நீ கரெக்டாக இருந்தால் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு மட்டும் அகெயின்ஸ்டாக ஏதாச்சும் பண்ண உன்னை கொன்றுவேன், மைண்ட் இட், நமக்கு டுமாரோ மேரேஜ், ஸோ பி ரெடி பேபி கேர்ள் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகிடுது. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, பிகாஸ் உங்களுக்கு பேரண்ட்ஸும் யாரும் இல்லை. ஸோ வந்து வேறு வழியே இல்லாமல் அவன் சொல்கிறதெல்லாம் பண்ணுறீங்க. அட் த நைட், அட என்ன அழகு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறான். நீங்கள் ரொம்ப பயத்தோடு ஜேகேவை பார்க்குறீங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, நீ என் பேச்சை கேட்டால் நான் குட் பாய், இல்லைன்னா நான் ரொம்ப ரொம்ப பேட் பாய்மா. ஒய்யன் எதுவுமே சொல்லாமல் ஜேகேவை போய் ஹக் பண்ணி வைக்கிறா. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. அப்போது வந்துட்டு நீ பேசுகிறீங்க, டேய் பன்னிப்பாயா, எனக்கு தெரிலையாடா, உனக்கு நான் தாண்டா உன்னோட பிரின்சஸ். அவ்வளோதான். ஜேகேக்கு ஒயனை தள்ளி விட்டு எல்லாம் போட்டு உடைக்கிறான். ஜங்குக்கா ஏன்டா இப்படி பண்ணுற, இன்னும் என்ன நம்பலையா நீ, வாய் மூடிடி, சி ஒன்றா போய் கல்யாணம் பண்ண, நீ ஒரு கொலைகாரிடி, கொலைகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒயன் நக்கை பிடிச்சி பெட்டை போட்டு மேலே உட்கார்றான். அதோட நீன்னு எனக்கு தெரில, சி பட் இனிமே தாண்டி உனக்கு இருக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு கேண்டில் எடுத்து லைட் அப் பண்ணி உங்களோட ஹேண்ட்லேயே ஊற்றுறான். உங்களுக்கு சுத்தமாக முடியல, பெயினில் கத்துறீங்க. ஜேகே ப்ளீஸ்டா என்னை விட்டுடு, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் ஜங்கு ப்ளீஸ்டா, வலிக்குது ஜேகே, சூடாக இருக்குடா, ப்ளீஸ்டா ப்ளீஸ் ஜங்கு
விடுடா அப்படின்ற மாதிரி ரொம்ப நீங்கள் அழுகுறீங்க. இந்த கை தானே அவளை கொன்னுச்சு. எத்தனை வருஷமாக உன்னை தேடினேன். ச்சே, நீ கடுக்கவே இல்லடி, நீயாவே வந்து மாட்டிக்கினல அப்படின்னு வந்து ஒய்என்ஜேகே ரூமில் இருக்கும்போது அவள் சின்ன வயசில் பார்த்துருக்கா ஜேகே, வேறு யாரும் இல்லை. அவளோட சைல்ட்ஹுட் லவ் தான் ஜேகே. சம் ப்ராப்ளம்னால ஜேகே இப்படி பிஹேவ் பண்ணுறான், அது லேட்டாக பார்ப்போம். உன்னை விடவே மாட்டேன்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கிழித்து தூக்கி கீழே போடுறான். இங்கே ரொம்ப வந்துட்டு இது பண்ணுறீங்க. ஜேகே ப்ளீஸ்ரா, என்னை விடு ஜேகே ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன் ஜேகே, விடு ஜேகே ப்ளீஸ் ஜேகே, என்னால் முடியல ஜேகே ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீங்கள் கெஞ்சுறீங்க. ஜேகே அவனோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒயனை ரொம்ப ஹார்டாக கிஸ் பண்ணுறான். பிளட்டே வந்துடுது உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணதில். டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. டேய் ஏங்கா போயிடுடா, செம்ம கடுப்பில் இருக்கேன், ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படின்னு ஒரு டேய் குஞ்சா, நான் சைனீஸ்டா. சைனீஸ் அண்ணா என்னை காப்பாற்றுங்க அண்ணா, சைனீஸ் அண்ணா என்னை காப்பாற்றுங்க அண்ணா. ஏய் வாய மூடு அண்ணா. யார்ரா அது என்ன அண்ணான்னு கூப்பிடுது. ஜேகே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வெளியில் போகிறான். டேய் குஞ்சா, யார்ரா அது? ஏய் அந்த மயிறு ஒயந்தாண்டா, அவன் தெரியாம. ச்சே, ஆனால் அவளை நான் சும்மாவே விடுவேன்னு மட்டும் நினைக்கவே மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன்டா அவளை தான். டேய் என்னடா சொல்கிற? ஆமாடா, இனிமே பாரு என் ஆட்டத்தை, அவளை கொல்லாமல் கொல்லுவேன்டா. என்னோடய இழப்புக்கு கண்டிப்பாக அவள் பதில் சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜேகே. அப்போ ஜேகே உள்ளே வரான். நீங்கள் பெட்ஷீட்டை டைட்டாக போட்டு பிடிச்சிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு டேய் ஜேகே, அவள் பண்ணியிருக்க மாட்டாடா, ஆனால் அவள் தாண்டா அங்கே இருந்தா, ஏதோ சரியில்லைடா அப்படின்னு ஒரு மைண்டு. அதே மாதிரி டேய் ஜேகே, அவள் தான், நீ அவளை படுத்தில் அவள் சாவாமல் சாவணும்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேகே அவனுக்குள்ளே பேசிக்கிறான். தென் ஜேகே வந்து ஒரு ஒயின் பாட்டில் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வரான். அடியே என் கொலகாரி பொண்டாட்டியே, எப்படி சொல்லை, எப்படி இருக்கலாம் நைட்டு, ஃபஸ்ட் நைட்டு சொல்லி பார்க்கலாம், இங்கே அந்த பெட்ஷீட்டை எடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேகே உங்களுக்கு சொல்கிறான். ஜங்குக்கா ப்ளீஸ் வேணாம், நான் இதுக்கெலாம் ரெடியாக இல்லைடாமா ப்ளீஸ்டா. சே என்னடி மாடாலாம் கடுப்பை கலப்பது என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை போட்டு நல்லா அடிக்கிறான். ஸ்டொமக்லேயே கிக் பண்ணி வாலில் பின் பண்ணுறான். உங்கள் 2 ஹேண்டையும் மேலே தூக்கி அவனோட ஹேண்டெல்லாம் வச்சு உங்களை ரொம்ப இது பண்ணி புஷ் பண்ணிட்டு உங்கள் மேலே ரொம்ப அழுத்தி உங்களை பிடிக்கிறான். நீங்கள் ஒரு ட்ரெஸ் கூட போடலை, வெறும் இன்னர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. ஜேகே அவன் ஹேண்டை வச்சு உங்கள் மேலே உள்ளதை கழட்டி அப்படியே வீசுகிறான். ஜேகே நோ ப்ளீஸ், ஜேகே ப்ளீஸ் எதுவும் பண்ணாதடா ப்ளீஸ்டா. ஏய் வாய முடு, என்ன இப்போ நீ என் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு உங்களை நல்லா கிஸ் பண்ணுறான். ரொம்ப ஹார்டாக ரஃப்பாக ரொம்ப டீப்பாக அவன் கிஸ் பண்ணான். ஆனால் ஒன்று மட்டும்தான் தெரியுது அந்த கிஸ்ஸில், வெறுப்பு மட்டும்தான் அந்த கிஸ்ஸில் தெரியுது. நீங்கள் அழுவுறீங்க பட் விடல. அவன் கையை வச்சு உங்கள் மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு பெயின் தாங்க முடில. அப்படியே உங்களை பெட்டில் போட்டு அவன் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி உங்களை போட்டு நல்லா பண்ணுறான். எப்படின்னு உங்களோட இமேஜினேஷன் வச்சுக்கோங்கடா. ஜேகே ப்ளீஸ்டா, என்னால் முடியலடா. ஜேகே ப்ளீஸ்டா, விடுடா, வலிக்குதுடா ப்ளீஸ்டா ஜேகே. ஏய் வாய முடுடே, என்னாடி சும்மா கொலன்னு பேசினேன். தென் ஒரு 3 hours ஸ்டாப்பே பண்ணாமல் உங்களை வந்து நல்லா பண்ணிட்டுருக்கான். நீங்கள் அப்போ ஃபெயிண்ட்டே ஆகிடுறீங்க. அவன் வாட்டர் தெளித்து அவன் வந்துட்டு உங்களை பார்க்க வச்சு மறுபடியும் பண்ணுறான். உங்களுக்கு சுத்தமாக முடியல, நீங்கள் அழுகுறேன். தென் ஃபைனலி அவன் வந்து உங்கள் பக்கத்தில் ப்ரீத் பண்ணிட்டே படுக்கிறான். நீங்கள் அப்படியே பெட்ஷீட்டை பிடிச்சி ரொம்ப குறுகி போயிடுறீங்க. அவன் உங்கள் நிலமை பார்த்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஏய் ஒயன், நீ தப்பு பண்ணிட்டடி, ஸோ நீ இதுக்கு டிசர்வ் தான். ஐ ஹேட் யூ ஒயன், ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறான். அதோட ஒயன் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க, காட் நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினச்சேன், பட்
எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே நல்லா தூங்கிட்டுருக்கான். பட் உங்களால் பெயினால் தூங்கவே முடியல. பிகாஸ் ரொம்ப பெயின். நைட்டு நடந்ததெல்லாம் நினச்சி அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. உங்களால் தூங்கவே முடியல சுத்தமாக அந்த நைட்டு ஃபுல்லாக. நீங்கள் வந்துட்டு நைட் நடந்ததெல்லாம் நினச்சி அப்படியே உங்களால் தூங்கவே முடியாமல் தூங்கிட்டு கிடப்பீங்க. உங்களால் தூங்கவே முடியல சுத்தமாக. அப்புறம் வந்துட்டு அதே நினச்சி படுத்துட்டு கிடப்பீங்க. அதே நேரம் என்னென்னா ஜேகே வந்து உங்கள் செஸ்ட் மேலே தான் ஹெட்டை வச்சு படுத்திருப்பான். திடீர்னு ஒரு கன் சவுண்ட். நீங்கள் பயத்தில் ஜேகேவை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே அதில் முடிச்சுட்டு என்னடே என்னாச்சு ஜேகே, எனக்கு பயமாக இருக்குடா. ஒன்றும் இல்லைடி, ஒன்றும் இல்லை. டேய் சைனீஸா, தேங்கா, ட்ராகனா, ஒத்தா எல்லாம் எங்கடா இருக்கீங்க? டேய் ஒன்றும் இல்லைடி, ஒன்றும் இல்லை சரியா? டேய் மச்சான், அவன் ஜாக்சன் வந்துட்டான்டா, எல்லாம் போட்டு அடிக்கிறான்டா, நீ வாடா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டோர் ஓப்பன் ஆகி கீழே விழுந்துடுறான். ஜாக்சன் வரான். வாவ், யாருடா அது? ஓ, இவ தான் ஒயனா அப்படின்னு உங்கள் மேலேயும் கீழேயும் பார்க்குறான். நீங்கள் தான் பெட்ஷீட் மட்டும்தான் போட்டிருப்பீங்க. ஜேகே உடனே உங்களை ஹக் பண்ணிட்டு, டேய் ஜாக்சன், மரியாதை அவ்வளோதான், என்ன மயிருக்கு அவளை பார்க்குற, அவள் எந்திரா மயிரே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்துட்டு ஜாக்சன், அப்பா எனக்கும் தான் இப்போ வேணால் போகிறேன், ஆனால் அந்த கிளி எனக்கு தான்டா ஜேகே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதடா அப்படின்னு ரொம்ப பயப்படுறீங்க. அப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லைடி, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ வா ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படின்னு உங்களை தூக்கிட்டு போய் குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டு விடுறான். திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, நீ போட்டுரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறான். அப்போ வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறேன், எனக்கு தெரியும் ஜேகே, உனக்கு என் மேலே இன்னும் அந்த லவ் இருக்குது, நீ என்னை திருப்பி லவ் பண்ணுவ, அப்போ மாதிரி லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம், டேய் சைனீஸா, அவனை போடணும்டா, டேய் என் ஒய்யான் வேணுமா அவனுக்கு? என்னடா என்ன நடந்துன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு அவள் தங்கச்சின்னு சொல்லிக்கவே அசிங்கமாக இருக்குடா. டேய் இத்தனை நாள் சனியா எங்கே இருந்துச்சுன்னு தெரில, நிம்மதியாக இருந்தேன், இப்போ வந்து என் உயிரை வாங்குறதுக்கு காரணம். ஜேகே சைனீஸோட காலரை பிடிச்சி, அவள் என் பொண்டாட்டி, நான் மட்டும்தான் அவளை திட்டுவேன் அடிப்பேன், எனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது, நீ மூடன்னா உயர் மேலே இருந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பா. எனக்கு தெரியும் ஜேகே, என்னோட ஜேகே எப்பயும் என்னோட ஜேகே தான் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஓகேடா, நான் இந்த பாட்டை வந்து இப்போயும் முடிக்கிறேன். சாரிடா, நான் வந்துட்டு இதை டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து எந்த சவுண்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கிளியராக போடுறேன்டா. வெயிட் பண்ணுங்கடா, நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் நல்லா போடுறேன். ஓகேயா? வெயிட் பண்ணுங்கள். எவில் ப்ளே பை ஜூன் கண்டிப்பாக போட்டுறேன்டா. ஓகேடா, கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியுது. எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. ஓகேடா, நான் சீக்கிரம் போடுறேன். பேக்ரவுண்ட் வந்துட்டு சவுண்டை வந்து இது பண்ணிக்கோங்கடா, கொஞ்சம் சாரிடா. நான் வந்துட்டு சீக்கிரம் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகேயா?